வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பாக தேனியில் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் தலைமையில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. சட்டமன்றத்தில் நெருங்கி வரும் சூழ்நிலையில வேட்பாளர்களும் அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கலின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து விரிவாக விளக்குவதற்காக தேனி அனைத்து கட்சிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் தேனி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, அதாவது வேட்புமனு தாக்கல் துவங்குவதற்கு முன்னர் செய்யப்படும் செலவுகள் அனைத்துமே கட்சி கணக்கில் வரவைக்கப்படும் என்றும், வேட்புமனு தாக்கல் ஆரம்பமான நிலையில செய்யப்படும் செலவுகள் அனைத்துமே வேட்பாளர் கணக்கில் வரவைக்கப்படும் தெரிவித்திருக்காரு. மேலும் 20,000 ரூபாய்க்கான ரொக்கப்பணம் மட்டுமே கையில் இருப்பு வைத்து செலவு செய்ய வேண்டும் என்றும், அதற்கு மேல் செய்யப்படும் செலவு தொகை அனைத்துமே வங்கி காசோலை மூலமாக பராமரிக்க வேண்டும் தெரிவித்திருக்காரு. தினந்தோறும் வேட்பாளர்கள் செலவு கணக்கில் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பான ஆவணங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அளிக்க வேண்டும் என்றும், தேனி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பார்த்தோம்னா, வருகிற 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ள நிலையில அன்று பார்த்தோம்னா கண்ணகி கோயிலின் சித்ரா பவனி விழா நடைபெற உள்ளது. இதற்காக உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்ட போதிலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து நடைமுறையும் கடைபிடிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் பாலாஜி.